ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய தைப்பூசத்துக்கு பிறகு இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே தைப்பூச திருவிழா பற்றியும் அந்த நாளில் நாம் எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் விரதம் இதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதம் தைப்பூசம் நமக்கு பிப்ரவரி 11ஆம் தேதி அமைஞ்சிருக்குதுங்க. அதுவும் முருகனுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கே நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அன்னைக்கு பௌர்ணமியும் கூட தான். எப்பயுமே இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் அன்னைக்கு தாங்க இந்த தைப்பூசம் கொண்டாடுறது வழக்கமாக இருக்குது. இது கூடவே பௌர்ணமியும் சேர்ந்து தாங்க அமைஞ்சே வரும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி பூச நட்சத்திரம் இது ரெண்டும் சேர்ற அந்த தைப்பூசத்தை அன்னைக்கு முருகனை நாம் வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்குங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பூச நட்சத்திரம் நமக்கு பிப்ரவரி 10ஆம் தேதி நைட்டு 7:13 ஆரம்பித்து அடுத்த நாள் பிப்ரவரி 11ஆம் தேதி நைட்டு 7:31 வரைக்குமே இந்த பூச நட்சத்திரமானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூசமானது நமக்கு பிப்ரவரி 11ஆம் தேதி தான் முழுசாகவே அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே முருகனுக்காக விரதம் இருந்து அவங்களோட நிறைக்குறைகளை சொல்லி வழிபடுறது தாங்க வழக்கமாக வச்சுருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூச நாளில் நாம் எந்த மாதிரியான விரதம் வழிபாட்டு முறையெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து இப்போ பார்க்கலாங்க. தை மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான நாளில் ஒன்று தாங்க இந்த தைப்பூசம். இதில் பலவிதமான பிரச்சனைகள் குறைகள் இது எல்லாமே தீர்க்கக்கூடிய அற்புதமான நாள் அப்படிங்கிறதுனால தாங்க மக்கள் அதிகமானவங்க இந்த தைப்பூச விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, உலகத்தில் தமிழ் மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கே எல்லா இடத்துலையுமே இந்த தைப்பூச வழிபாடு கொண்டாடுறது வழக்கமாக இருக்குதுங்க. சிவனோட நெத்தியிலிருந்து தோன்றிய இந்த முருக பெருமானை 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, அன்னை பார்வதி தேவி கட்டி அணைக்க ஒரே உருவமாய் தோன்றி காட்சி அளித்தார். ஆண்டி கோலத்தில் பழனி மலை மேலே நின்றிருந்த முருகனுக்கு அன்னை பார்வதி தேவி அசுரர்களை அழிக்கிறதுக்காக ஞானவேல் வழங்கியதும் இந்த தைப்பூச திருநாளில் தான் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்படுதுங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா மற்ற முருகனோட 6 படை வீடுகளை காட்டிலுமே இந்த பழனியில் தைப்பூச விழா ரொம்பவே விமர்சையாக கோலாகலமாக கொண்டாடப்படுதுங்க. இந்த பழனி மலையில் 10 நாள் விழாவாக தாங்க இந்த தைப்பூசம் கொண்டாடப்படுது. பழனி மலை அடிவாரத்தில் இருக்கிற பெரிய நாயகி அம்மன் கோவிலில் தாங்க கொடியேற்றப்பட்டு அந்த விழா நடத்தப்படுது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு பலவிதமான அபிஷேகம் அலங்காரங்கள் எல்லாம் செய்யப்படுதுங்க. இது கூடவே முருகனை அலங்காரம் செய்யப்பட்ட ஒவ்வொரு விதமான வாகனம் இல்லைன்னா ரதத்தில் திருவீதி விழா கொண்டுட்டு வராங்க. இது கூடவே தெப்பத்தேர் தேரோட்டம் இது எல்லாமே நடக்குதுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க முடிஞ்சவங்க எல்லாருமே இந்த நாளில் பழனிக்கு போய் முருகனை வழிபட்டுட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியெல்லாம் கண்ணார பார்த்துட்டு வாங்க, ரொம்பவே உங்களுக்கு நல்லதுங்க. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த தைப்பூச நாள் அன்னைக்கு நம்ம வீட்டில் எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு காலையிலேயே எழுந்திரிச்சு வீட்டில் நம்ம விளக்கேற்றி வச்சு தெய்வ வழிபாட்டை ஆரம்பிச்சிடலாங்க. முருகனோட ஃபோட்டோ இல்லைன்னா விக்கிரகம் இருந்தாலும் பரவாயில்லங்க, அதை நல்லா சுத்தம் செஞ்சு சந்தன குங்குமம் வச்சு பூ வச்சு சுவாமியை அலங்காரம் செஞ்சுக்கோங்க. அன்னைக்கு நெய்வேத்தியமாக ஏதாவது இனிப்பு செஞ்சு வைக்கலாங்க. சர்க்கரை பொங்கல், பாயாசம் இல்லைன்னா பஞ்சாமிர்தம் கூட செஞ்சு வைக்கலாங்க. எதுவுமே முடியல அப்படின்னா 2 வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு இருந்தாலே போதுங்க, அதை வச்சு நாம் வழிபாடு செய்யலாம். இந்த தைப்பூச நாளில் மக்கள் 48 நாள் இல்லைன்னா 21 நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது தாங்க வழக்கம். முடியாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 6 நாள் விரதமாவது இருந்து தைப்பூசத்தை அன்னைக்கு முருகனை வழிபாடு செய்கிறதுனால எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. குறிப்பாக இந்த நாளில் நம்ம முருகனை வழிபடுறதுக்காக கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கலிவெண்பா, திருமுருக ஆற்றுப்படை, திருப்புகழ் இன்னும் பல பாடல்கள் மூலமாக நம்ம முருகனை வழிபாடு செய்யலாங்க. இது மட்டும் இல்லாமல் ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரம் ஒன்றே போதுங்க, நம்மளோட குறைகள் எல்லாத்தையுமே தீர்த்து வச்சுட்டு வர முருகர். இது கூடவே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நாம் வேல் வழிபாடு கூட செஞ்சுக்கலாங்க. ஏன்னா முருகன் அப்படின்னு சொன்னாலே வேல் தானே, வேல் வேறு முருகன் வேறு அப்படின்னு நம்மளால் பிரித்து சொல்லவே முடியாதுங்க. பல கோவிலில் பார்த்தீங்கன்னா முருகனோட விக்கிரகத்துக்கு பதிலாக வேலியை பிரதிஷ்டை செஞ்சு அதையே மூலஸ்தானமாக வச்சு வழிபடக்கூடிய வழக்கம் கூட இருக்குதுங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் மற்ற எல்லா இடத்துலையுமே இந்த வழிபாடு இருக்குதுங்க. அப்போ முருகனோட வழிபாட்டில் வேலுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். வாழ்க்கையோட எல்லா வகையான வெற்றிகளையும் நமக்கு தரக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னா அது இந்த வேல் வழிபாடு தாங்க. இதை நம்ம வீட்டில் பூஜை அறையில் வச்சு கூட வழிபாடு செய்யலாங்க. தினமுமே வழிபாடு செய்யலாம். இல்லை என்னால் தினமும் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறவங்க செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையாவது அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யுங்க, ரொம்பவே நல்லதுங்க. இது கூடவே வேலுக்கு உண்டான மந்திரத்தையும் அன்றைக்கி நம்ம பாராயணம் செய்யலாம். வேல் மாறல், வேல் வகுப்பு இது எல்லாமே ரொம்பவே உகந்த மந்திரமாக இருக்குங்க. வீட்டில் அன்றைக்கி விரதம் இருக்கக்கூடியவங்க காலையிலேருந்தே சாப்பிடாம இருந்து முருகன்
முருகனை தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா விரதத்தை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாங்க. உங்களுடைய உடல்நிலையை பொறுத்த மாதிரி பால் பழம் கூட சாப்பிட்டுக்கலாம். எந்த ஒரு தவறும் பாதிப்புமே கிடையாதுங்க. அன்னைக்கு கோவிலுக்கு போகக்கூடவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவடி எடுத்து போகிறது தாங்க வழக்கமாக வச்சுருப்பாங்க. முருகனுக்கு வந்து 16 வகையான காவடிகள் இருக்கிறது தான் ரொம்பவே விசேஷமானது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சர்க்கரை காவடி, தீர்த்த காவடி, பறவை காவடி, மச்ச காவடி, மயில் காவடி இப்படின்னு இன்னும் பல வகையான காவடிகள் இருக்குதுங்க. இதில் ஒவ்வொரு காவடிக்குமே ஒரு தனி சிறப்பு இருக்குதுங்க. நாம் எடுத்துகிட்டு போகிற ஒவ்வொரு காவடி மூலமாக நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு தாங்க நம்பப்படுது. இது மாதிரி யாரெல்லாம் தைப்பூசத்துக்கு அன்னைக்கு முருகனுக்கு வந்து காவடி எடுத்துகிட்டு போகிறத வழக்கமாக வச்சுருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே முருகப்பெருமானை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. முருகனுக்கு உகந்த இந்த நாளில் வந்து தைப்பூசம் அன்னைக்கு பாத யாத்திரையாக போகிறது தாங்க ரொம்பவே நல்லது. இதில் வந்து நாம் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கல்வி, செல்வம், ஞானம் இது மூன்றிலுமே சிறந்து விளங்க முடியும் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம். இந்த பூச நட்சத்திரம் வந்து முருகனுக்கு மட்டும் இல்லைங்க, குரு பகவானுக்கும் உகந்ததாக தான் சொல்லப்படுது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் வந்து நாம் வழிபாடு செய்கிறது மூலயமா முருகனோட அருள் மட்டும் இல்லாமல் குரு பகவானோட அருளும் இப்போ நமக்கு கிடைக்குங்க. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த தைப்பூசத்துக்கு பிறகு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு இப்போ தொடர்ந்து பார்க்கலாங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து நல்ல ஒரு யோகங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக தாங்க அமைஞ்சிருக்குது. ஏன்னா எல்லா செல்வங்களையும் தரக்கூடிய குரு பகவானோட பார்வை வந்து நேரடியாக உங்க மீது தாங்க இருக்குது. சுக்கரனும் உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தாங்க உச்சமாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் கூட நடக்குது. சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால உங்களுக்கு சிறப்பான பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு சுபகாரியங்கள் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க. வீட்டில் திருமண வாய்ப்புகள் கூட கூடி வரும். தடைப்பட்டு இருந்த திருமணம் வரன் பார்த்தா அமையலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு, இல்லைன்னா காதல் உறவுல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு தாங்க இருக்குது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதம் வந்து திருமணத்துக்கான ஸ்டெப் எல்லாமே எடுத்துக்கலாங்க. இது கூடவே தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான குரு வந்து உங்களை பார்க்கறதுனால உங்களோட பேச்சுக்கு மதிப்பு, மரியாதை எல்லாமே இருக்க போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி பொருளாதாரத்தில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் கிடைக்குங்க. ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து வெளிநாட்டுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்க போகுதுங்க. வேலைக்கு போகிறதுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு இது எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும். ஏற்கனவே நீங்கள் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க மூலியமாக கூட நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுக்கு உயர் பதவிகள்லாம் கிடைக்க போகுதுங்க. நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட வேலையில் வந்து நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். இதுவே பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நல்ல ஒரு உயர் பதவி கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க. ஐடி, ரசாயனம், ஃபார்மா இல்லைன்னா ஆட்டோமொபைல் இல்லைன்னா பியூட்டிஷியன் இது மாதிரியான துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு முன்னேற்றம் தான் கிடைக்க போகுது. இது கூடவே பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தகவல் தொடர்பில் வந்து பெரிய ஒரு லாபமே கிடைக்க போகுதுங்க. உங்களோட பேச்சாலேயே உங்களுக்கு லாபம் வந்து கிடைக்க போகுது. அதனால் பேச்சு சாமர்த்தியம் தாங்க உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். இது கூடவே பார்த்தீங்கன்னா புதுசாக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல ஒரு வேலை, உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவாக தாங்க கிடைக்க போகுது. வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து சம்மந்தப்பட்டதாக தான் இருக்க போகுது. நீங்கள் இருக்கக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே அதில் சக்ஸஸ் தாங்க இந்த டைம் வந்து ஏற்பட போகுது. அதனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக தான் அமைஞ்சிருக்குது. 5ஆம் இடத்துல ராகுவும் சுக்கிரனும் இருக்கிறதுனால பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூட உங்களுக்கு ஆர்வம் வந்து அதிகமாகுங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தவறான பொழுதுபோக்கில் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது தான். கலைத்துறை, சினிமா துறை இது மாதிரிலாம் சேர்ந்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க. இதுவே இந்த விருச்சிக ராசிக்காரங்க வந்து மருத்துவத்துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெயர், புகழ், அங்கீகாரம் எல்லாமே கிடைக்குங்க. வியாபாரத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சி தான் கிடைக்க போகுது. நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வியாபாரம் தாங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு அமைய போகுது. அதனாலே பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் வந்து உங்களுக்கு அதிகமாகும், லாபம் கூட அதிகமாகுங்க. அதனால் நீங்கள் பணத்தை வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இந்த டைம் அது எல்லாமே பண்ணிக்கலாங்க. பெண்களுக்கு வந்து இந்த மாதம் நல்ல ஒரு வெற்றி தரக்கூடிய மாதமாக தாங்க அமைஞ்சிருக்குது. குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குதுங்க. அதனால மகிழ்ச்சி தரும். கணவரோட உடல்நலத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. ராசிக்கு அதிபதியான செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல வகர நிலையில் இருக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் கொஞ்சம் அதிகமாக அக்கறை காட்ட தாங்க வேணும். இது கூடவே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேலே புதன் பகவான் உங்களோட 4ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. அதனால் சனி புதனோட சேர்க்கை கூட நடக்க போகுது. சிலருக்கு வந்து நரம்பு நுரையீரல் சம்மந்தப்பட்ட இல்லைன்னா இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மாணவர்களுக்கு கூட இந்த மாதம் ரொம்பவே நல்லா தாங்க இருக்குது.
இருந்தாலுமே கூட கொஞ்சம் கவனமாக படிக்கிறது நல்லது. சின்ன சின்ன குறைகள் எல்லாத்துக்குமே சரி செய்யறதுக்கு இந்த மாதம் நீங்கள் உங்களோட இஷ்ட தெய்வத்தை வணங்கினாவே போதுங்க. ரொம்பவே நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.